பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு. பல இடத்துல பல மனிதர்கள் பற்றி சொல்லுகிறார். யோசேப்பு பற்றி பலம் கொண்டு திடமானதாயிரு. பவுல் பல இடத்துல சோர்ந்து போகும்போது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பலத்தை தன் மக்களுக்கு விதவிதமான வித்தியாசமான சூழல் இருக்கிற மக்களுக்கு அவர் தன் பலத்தை நிரூபிக்க. நமக்கு கூட இந்த வாழ்வில் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஜெயத்தை இறைவனுடைய பலன் வேணும். நம்ம மனுஷ பலம், பண பலம், ஆள் பலத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா அவருடைய பலத்துக்கு காத்திருக்கணும். அந்த கத்திற்கு காத்திருக்கும் கழுகு போல பலனடைந்து அப்போ அந்த காத்திருத்தல், ஆண்டவரை புரிதல், அதான் வாழ்க்கையில் ஜெயமும். இதுல ஒரு உண்மையை நம்ம புரியணும். ஏன் நம்ம பலம் குறுகி போகுது? நம்ம பலன்றா இருக்கிறோம். சின்ன வயசுக்குலாம் வீக்கா மாறிடும், ரொம்ப பலவீனமா உணர்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்பதில்லை. இது ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், அமெரிக்கையும் நம்பிக்கை. முதல் சைலண்டா இருக்கணுமா, அமைதியார், முதல் அமைதியார். நான் யாருன்னு காட்டு அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்துக்கிறேன். நம்ம ஒரு பண பிரச்சனை இருந்தா யூஸ்வலா நம்ம ரட்சிக்கப்படுவது குணம் கடன் வாங்கணும், கை மாத்தம். நம்ம தெய்வத்தை நம்ம வியாதியா உடனே டாக்டர் கிட்ட போய் பதன்னு அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த வசதி வருது, அமெரிக்க நம்பிக்கையும் நமது பலன். ஆனா நீங்களோ அப்படி இல்லாமல் என்ன பண்றோம்? நாம் குதிரை மேல் ஏறி ஓடி போவோம், நாம் கழுதை மேல ஏறி ஓடி போவோம் நினைக்கிறீங்களே. உங்க எதிரி உங்களோட வேகமா உங்களை அழிச்சா நீ என்ன பண்ணுவீங்க? அவன் அழிச்சிருவான். அப்ப சத்துருவுக்கு விலகி ஓட முடியாதுங்க. நம் தேவனுடைய பிரசனத்திலே அவர் வல்லமையிலே காத்திருக்க வேண்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நம்முடைய பலன். அநேகர் வாழ்க்கையில வெற்றியும் ஜெயம் இல்லாத என்ன காரணம்? ஒரு முதிர்ந்த அந்த அனுபவத்துக்கு வரல, விசுவாசத்துக்கு வரல, தேவனுடைய சத்துவத்திலே பலப்படல. அது கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க சொல்லுதல். அந்த கர்த்தரிலும் அந்த சத்துவத்தின் வல்லமையிலும் ஒரு சபை பலப்பட வேண்டும் என்றால் சங்கீதத்தில் வாசிக்க அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள். அப்போ சைலண்டா இப்படி சொல்றாரு பாருங்க. யாத்திராக 14 சொல்லும்போது நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சும்மா இருங்கள் அப்படின்ற அர்த்தம்னா இறைவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அது நமது ஸ்ட்ரென்த்தாக பலனாக இருக்கிறது. சிலர் சின்னதா ஒரு நோய், அந்த நோயே யோசிச்சிருப்பாங்க. அது சம்பந்தமா இந்த யூடியூப் அது தேடுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு மனக்குழப்பம் அது சம்பந்தமா. அதனால தான் வாழ்க்கையில ஏன் ஜெயம் இல்லைன்னா, ஆண்டவரே இது உங்க சித்தம், உங்களுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க, நீர் பார்த்து கொள்ளுங்க. அதுதான் தாவீது சங்கீத பாட்டு சொல்றாங்க, என் பலனாகி கர்த்தாவே நான் உண்மையிலே அன்பு கூறுகிறேன். அப்ப பலன் எங்க இருக்கிறது? தேவனை ஒரு மனுஷன் நேசிக்க எந்த நிலைமையிலும், அது கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் எந்த ஒரு மனிதன் நேசிக்கிறானோ அவன் பலமுள்ளவனாக இருக்கிறான், அந்த விஷயத்தை தாங்கக்கூடியவனாக இருக்கிறான். தேவ மக்களை, ஒருவர் நீங்கள் சோர்ந்து போனவர்களாய், பலனற்றவர்களாய், நம்பிக்கையில் இருக்கலாம், தேவனுடைய பிரசனத்திலே நீங்கள் இருங்கள், அவர் சமூகத்திலே இருங்கள், அவர் அந்த காரியத்துக்கு ஜெயம் கொடுக்கிற காத்திருங்கள். யோபு பார்க்கும்போது அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா அழகான பேலன்ஸ், சத்துவம், எத்தனை அழகான விசுவாசம். நாம் கூட அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தின்படியே அவர் உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, நான் உன்னை அனுப்புகிறேன். நம்ம நம்பிக்கை எழுதுறாதீங்க. நம்ம அழைக்கும் போதே, ரட்சிக்கும் போதே அவர் நமக்குள்ள சில ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்கார். நம்ம வீக்கை பார்க்கறத நிறுத்துவோம், நம்முடைய குறையை பார்க்க நிறுத்துவோம், குறை பேசுறதுடைய வார்த்தை நிறுத்துவோம். நமக்குள்ள தேவன் வைத்த நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்களை நீங்கள் தட்டி எழுப்புங்க, அதை கவனிங்க, அதை பாருங்க. அது உங்களுக்கு பலனாக இருக்கும். நல் வார்த்தை எலும்புகளை அது பலப்படுத்தக்கூடிய நல் வார்த்தை பேசுங்க. ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தையை கேளுங்க, அது உங்களுக்கு பலனாய் மாறும். நம்ம துச்சேரியும் தூஷிக்கிறவர்களையும் குறை பேசுறது நிறைய கவனிக்கிறது. அதான் சவுல் அவன் காது கேளாதவனை போல் போனானா. நம்மளை பத்தி குறை பேசுறவங்களையும் குறையும் நீங்க பார்த்துட்டே இருந்தா உங்கள் பலன் குறிக்கிறது. வசூல் நீதிமொழிகளை, நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவானா உன் பலன் குறிக்கிறது. நீ சோர்ந்து போக கூடாது. யார் என்ன சொல்ற சோர்ந்து போக கூடாது. நம்மள துச்செய்தியா சொல்றானா, தவறா பேசுறானா, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. எல்லாமே கரெக்டாக போறாங்கன்னு சொல்லுவான், இல்லாத சொல்லுவான். அதுக்காக நம்பக்கூடிய அந்த முட்டாள் தான் எந்த வார்த்தையும் நம்புவான். யார் சொன்ன நம்புவான்? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் நம்பணும். அதுதான் உனக்கு பலன். நீ சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, அதுவே நமக்கு பலனும் ஸ்ட்ரென்த்துமா இருக்கிறது. இந்த உனக்கு இருக்கிற பலத்திற்கோ
அதுக்கப்புறம் பாருங்க, அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது. உன் வாழ்க்கையாக அற்புதம் நடக்கிறன்னா, ஜனங்கள் நம்ம மகிழ்ப்படுத்துறோம், நம்ம உயர்த்தி கொண்டாடணும்னா கர்த்தருடைய பலத்துக்கு காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.